வணக்கம் உறவுகளை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் MTVயின் ஆலய தரிசனம். இந்த ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் புலம்பெயர் நாடுகள் மற்றும் ஐரோப்பாவால் நாடுகளில் இருக்கின்ற சைவ திருத்தலங்கள் நடைபெறுகின்ற பூசைகள், விசேட ஆராதனைகள், திருவிழாக்கள் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஆலய தரிசனம் வாயிலாக தரிசிக்க முடியும். வேலுண்டு மயிலுண்டு என்று அருமையான பாடல். உண்மையிலேயே நாசுரத்தில் கேட்கும்போது மனங்கள் குளிர்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டது. திரு வேலழகன் அவர்கள் வேலழகனின் இன்றைய தேர் திருவிழாவிலே சிறப்பாக தேர் ரதம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இன்னும் நிமிடங்களிலே நாங்கள் இருப்பிடம் சென்று விடுவோம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது ஒரு பக்கம் படம் எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் பக்கங்களிலே வந்து கொண்டிருக்கிறார் சகோதரிய. வணக்கம் சகோதரி, எங்கிருந்து வாரீங்கள்? ஹெல்சன்கியிலிருந்து வாரீங்கள். எத்தனை வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை வருடங்களாக இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வருடம் தான் முதல் வந்திருக்கிறீர்கள். பிள்ளையார் ஆலயம், அது பக்கத்தில் உள்ள பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்திருக்கீர்கள். இந்த வருஷம் தான் இந்த ஆலயத்துக்கு. அடுத்தடுத்த வருடங்கள் நிச்சயமாக நீங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மற்றவர்களை கேட்போம். வணக்கம் ஐயா, எத்தனை வருடங்களாக இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? 6 வருஷமாக. நோய்ஸ் இடத்தில் ஏமனி நோய்ஸ்ல இருந்து 6 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து
நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு அருள் கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து எங்கள் வேலழகன் என்ற அருள் உங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்களுக்கு எப்படி இந்த ஆலயத்தை வருவதால் உங்களுக்கு பலன்கள் கிடைத்திருக்கின்றதா? எனக்கு நான் நல்லூரில் முருகன் கோயில் கும்பிட்றேன். முருகன் கூட பெருப்போம். அதால் வரோம். முருகர் பக்தர். ஆமாம், நானும் கூட ஒரு முருகன் பக்தர் தான். கூடுதலாக இங்கே வந்ததிலிருந்து நாங்கள் காமாட்சி அம்பாள் கூட நாங்கள் கூட பக்தனாக இருக்கேன். உண்மையிலே இந்த குலதெய்வம் என்பது போது நான் முருகன் பக்தர் தான். நானும் முருகன். நன்றி 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 நன்றி. ஓகே, கூறுங்கள், நீங்கள் அதை கூற விரும்புகிறீங்களா? நன்றி. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட. மற்றும் இந்த ஆலயத்தில் ஒரு உண்மையான ஒரு அறிவு கிடைத்திருக்கு. அதிகமான பேர் கூறியிருக்கார்கள் சிறிய ஆலயமாக இருந்தாலும் இந்த ஆலயத்தோட தங்களுக்கு சிறிய அருள் கிடைத்திருக்கிறதாக. உண்மைதான். உண்மையிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்தும் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ். ஓகே, தொடர்ந்து மற்றவர்களை சந்திக்க இருக்கின்றோம். Sie kommen aus welches Land kommst du? Wir kommen aus Nepal. நேபாள் நாட்டைச் சேர்ந்தவர்கள். பொழுது பாருங்கள், நேபாளிலிருந்து அவர்கள் சைவ சமயத்தை பற்றுக்கொண்டு இன்று சிறப்பாக இன்று ஒரு அர்ச்சனை சட்டத்தோடு வந்திருக்கின்றார்கள். அர்ச்சனை சட்டத்திலோ அர்ச்சனை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே பாராட்டக்கூடிய இருக்கிறது. விலங்கு kommst du dieser Tempel? Wir kommen in diese Tempel seit 20 Jahren. Wir haben früher damals hier gewohnt und die waren immer sehr nett und freundlich zu uns und wir sind immer sehr glücklich, wenn wir immer kommen hierhin. Ach so, ja, die haben wohnt hier 20 Jahre in dieser Nähe von hier gewohnt und dann damals die haben diese Tempel gekommen. 20 Jahre schon, die haben Tempel gekommen hier. Das ist sehr gut. Danke, wir sagen, weil unsere Kultur, das ist unsere Kinder. Du bist Hindus, also egal, diese Sprache ist egal, aber es ist Hindus, ne? Ja, gut Thema, ja. Dann ist, wir sind auch sehr froh, dass es so eine Community gibt, auch da, wo wir auch teilnehmen können, ne? Ja, das freut uns sehr, ne? Danke schön. Ihre Frau auch dabei oder sind alleine oder Kinder? Hier ist eine Frau und Familie da und alles gekommen heute. Kommt sie mal, ja. Ja, Nur Englisch. Englisch, ne? Die haben auch lange schon in 20 Jahre gekommen. 20 Jahre kommt ganze Familie hier. Oder sagen also, so, ihr wohnt früher, ihr gewohnt. Jetzt 20 Jahre kommt dieser Tempel. Die haben auch Hindus. Ne? Nepal, kommen aus Nepal. Okay, danke schön, ne? Dankeschön. Okay. Dankeschön. ஆன்மீகத்திலே பணி கொண்டவர். இப்பொழுது அவரை நாங்கள் நேரடியாக சந்திக்கின்றோம். இப்பொழுது அவரை பற்றி அவருடைய கருத்தை பற்றி கேட்போம். இப்பொழுது வணக்கம் எம்டிவி உறவுகளே. மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்றைய தேர்திருவிழாவை காணும்போது. முதலிலே இந்த காலநிலை எங்களுக்கு விட்டு தந்தது கூட இன்னொரு பக்கம் இயற்கையின் வழிபாட்டோடு இணைந்த ஒரு நிலையாகவே நான் இதை பார்க்கின்றேன். முருகனை நினைத்தால் உருகாத உள்ளமும் உருகும் என்று சொல்லுவார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பது உண்மை. இந்த ஆறுமுக வேலழகன் அழகாக பதியிலே அமர்ந்திருந்து இன்றைய இந்த தேர்திருவிழாவில் காட்சி தரும் அழகை பார்க்கும்போது ஆகா கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. 1000 கண் வேண்டும் எங்கள் முருகனை தரிசிக்க என்பது போல மனம் தொள்ளுகிறது. அதே நேரம் ஒற்றுமையாக தேர் வடம் பிடித்து இழுக்கின்ற இந்த காட்சியானது தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். எமது பண்பாடு கலாச்சாரம் விழுமியங்கள் அத்தனையும் காக்கப்படுவதற்கு மேற்கு நாட்டவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த தேர் திருவிழா. தேரிலே முருகன் பவனி வரும்போது ஒரு அழித்தல் தொழிலை குறிக்கும் என்று சொல்வார்கள் தேர். அந்த வகையிலேயே தீமைகள் ஒளிந்து நன்மைகள் பெருகி நல்ல ஒரு ஆண்டாக நல்ல ஒரு நிலை நன்மைகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற இன்றைய இந்த முருகன் தேர் திருவிழாவில் நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். 6 முக வேலழகன் 6 முகமும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால் நாங்கள் யோசிக்க வேணும். எல்லா வழிகளையும் எங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு கடவுள் முருகன். அப்படியான இந்த முருகனை நீங்கள் வழிபட வேணும். உருகாத மனமும் உருகக்கூடிய வாய்ப்பு இந்த முருகன் அருளால் கிடைக்கின்றது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து
நீங்கள் வேண்டுவதை கொடுப்பவன் இறைவன் என்று சொல்லுவார்கள். நீங்கள் கேட்கும் அத்தனை வரங்களும் நிறைவு பெற வேணும், அத்தனை பேருக்கும் முருகன்ற நல்லாசிகள் கிடைக்க வேணும் என்று கேட்டு எம்டிவி பல நாடுகளுக்கூடாக உலக பரப்பெங்கும் தனது ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முருகன் அருள் கிடைக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உண்மையிலே தமிழ் எம்டிவி உண்மையிலே ஜெர்மனியில் நடைபெறும் நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஒரு தொலைக்காட்சியாக விளங்கி வருகின்றார்கள். தமிழ் எம்டி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே அவர்கள் எந்த இடங்கள் என்றாலும் இந்த தொலைக்காட்சி ஊடாக எமது நிகழ்வுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது ஆலயத்தின் முக்கிய ஒருவரை நாங்கள் சந்திக்க இருக்கோம். கரணி அவர்கள் உண்மையிலே ஆன்மீகத்தில் தொடர்பு கொண்டவர். அவரை நாங்கள் இப்பொழுது நேரடியாக காண்கிறோம். வணக்கம் கரணி அவர்களே. வணக்கம். வணக்கம். இந்த வருடந்தோறும் நடக்கின்ற இந்த திருவிழாவிலே வளமை போன்று இந்த முறையும் ஊர்கூடி தேரெழுத்தல் நிகழ்விலே தமிழ் மக்கள் எல்லோரும் ஊர்கூடி தேரெழுக்கின்றார்கள். கந்த கடவுள் எங்கள் சொந்த கடவுள் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த வகையில் இந்த கந்த கடவுளுக்கு சொந்த தமிழிலே செந்தமிழிலே பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர் முப்பாட்டன் முருகன் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த திருவிழா காலத்திலே இங்கே நடைபெறுகின்ற இந்த பூஜையானது அதிக திரளான மக்களோடு இந்த பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற வருடங்களும் இதைவிட அதிகப்படியான மக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் தமிழிலே அச்சரங்கள் இருக்கின்றன. எப்படி என்று சொல்லி சொன்னால் கசட தபர நயன நமன ஜரள வரல என்று சொல்லி சொல்வார்கள். வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று அந்த ஒவ்வொரு அட்சரங்களும் 6 என்று வருகின்றன. அப்படி 6 முகங்களை கொண்டவர் இந்த முருகப்பெருமான். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சாந்தமே உருவாக ஒரு அன்பே வடிவமாக வழிபாட்டு முறையோடு வந்தது எங்களுடைய மரபு, சைவ மரபு. அந்த வகையிலே இந்த காவடிகளாக இருக்கட்டும், பாட்குடங்களாக இருக்கட்டும், தீச்சட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடலை துளைத்து அந்த காவடியை செலுத்தி முள் குத்துவது எங்களுடைய மரபிலே இல்லை. இடையிலே எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. சந்தோஷமாக எல்லோரும் காவடியாடுங்கள், பாட்குடம் செய்யுங்கள். அந்த வகையில் நானும் அதற்கு இடையே நின்று ஆடுவேன் என்று சொன்னவர் முருகப்பெருமான். அந்த முருகனுடைய 6 திருமுகங்களும் அவர் சொல்வார்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், பிரம்மதேவனுக்கு பாடம் புகட்டி அந்த ஆணவத்தை அடக்கிய முருகப்பெருமான் எங்களுடைய விதிகளை காலினாலே அழித்து விட்டு அவர் வேலினாலே எழுதுவார் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த தகுதி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது. அந்த எங்களுடைய கடவுள் கந்த கடவுள் எங்கள் சொந்த கடவுள் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த எங்களுடைய சொந்த கடவுள் எங்களுடைய தலையெழுத்துக்களை எல்லாம் மாற்றி எங்களுக்கு நல்ல நல்ல வகைகளை தன்று சொல்வார்கள். நாளென் செய்யும், கோளென் செய்யும், நமனார் பாச கயிறென் செய்யும் என்றெல்லாம் சொல்வார்கள். கந்தனுடைய தண்டையும் பாத சிலம்பும் எங்களுடன் உடனிருந்தால் இவை எதுவும் செய்யாது என்று சொல்வார்கள். விதியையே மாற்றி எழுதக்கூடிய வல்லமையும் அந்த அந்த தகுதியும் இறைவன் கந்தனுக்கு இருக்கின்றது என்று சொல்லி சொல்வார்கள். கந்தன் வேறு, சிவன் வேறு அல்ல. சிவனுடைய நெற்றிக் கண்ணிலே 6 திருப்பொறிகளின் 6 திருமேனிகளாக பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் பிரம்மர் தேவர், ருத்ரன், மகாவிஷ்ணு, இந்த 3 பேருடைய சக்தியினுடைய சுரூபமாக முருகப்பெருமான் தோன்றினார் என்று சொல்லி சொல்வார்கள். தான் சொல்வார்கள், கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குவதற்கு சமானம் என்று சொல்லி சொல்வார்கள். அப்பேற்பட்டவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் எங்களுடைய மூதாதையார் வழிவந்த வழிபாட்டு முறை. இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறை செந்தமிழிலே தான் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த செந்தமிழ் இந்த மீண்டும் இப்பொழுது தலையெடுக்க தொடங்கிவிட்டது. எங்களுடைய தேசத்திலும் சரி, ஈழத்திலும் சரி, எங்கும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி, அங்கே சொல்கின்ற மந்திரங்களாகட்டும், அங்கே சொல்கின்ற வழிபாட்டு முறைகளாகட்டும், இந்த மக்களுக்கும் அந்த உள்சென்று அவர்களும் அதனோடு ஒன்றிணைந்து அந்த மந்திர ஒலியோடு அங்கே காட்டப்படுகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் எல்லா அடியவர்களுடைய நெஞ்சமும் உள்ளமும் அவர்களுடைய வேண்டுதலும் கோரிக்கைகளும் ஒன்றிணைகின்றது. அப்பேற்பட்ட சக்தியோடு இந்த முருகன் வெளியே வரும்போது வானம் சிலிர்த்தது, மழை தூறியது. ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி நிலையோடு அந்த முருகன் வெளிவந்தது போன்று இருந்தது. இங்குள்ளவர்கள் கண்களிலும் நீர்வடிந்தது. என்னவென்று தெரியவில்லை. நான் இந்த 10 நாள் திருவிழாவிலே இன்றுதான் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். அந்த வகையில் என்னுடைய மெய் சிலிர்க்க வைத்தது. இப்படியான ஒரு நல்ல திருவிழாக்களை இங்கு புலம்பெயர் தேசங்களிலே குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இங்கு பிறந்த பிள்ளைகளுக்கு வழிபாடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆலயங்கள் என்பது எங்களுடைய மரபுகளை சொல்லிக் கொடுக்கின்ற இடம். அந்த இடங்களிலே இப்படியான தருணங்களை தவறவிட்டு விடக்கூடாது. இந்த விழாவிலே
நான் கலந்து கொண்டது சிறப்பு. அதாவது நான் எனக்கான இந்த அழைப்பு இறைவனுடைய வரம் என்று நினைக்கின்றேன். இறைவன் எனக்கு தந்த வரம் என்று நினைக்கின்றேன். அதே போன்று உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். வருகை தந்ததற்கும், வருகை தர விரும்பியவர்களுக்கும், வருகை தர முடியாத சூழலில் இருப்பவர்களுக்கும் இறைவனுடைய திருவருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கரணி அவர்களே, மிக சிறப்பாக அவர் சொற்பொழி வாழ்த்தினார். அவர் உண்மையிலே ஜெர்மனியிலே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளரும் கூட. மிக அழகாக இங்கே அதனை அடியார்களுக்கு வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய முருகப்பெருமானின் இப்பொழுது பவனி வருகின்ற தேரானது சித்திரத்தேர் தான். மிக சிறியதாக இருக்கின்றது. இதைவிட மிகப்பெரிய சித்திரத்தேர் மிகவும் இலகுவாக இந்த வீதியிலே பவனி வருவதற்காக வடிவமைத்து இருக்கிறார்கள். அந்த தேரினை தயாரிப்பதற்காக அடியார்களுடைய பங்களிப்பு தேவை. இந்த பங்களிப்பு எப்பொழுதும் எல்லோரும் செய்துவிட முடியாது. ஒவ்வொரு வாய்ப்பும் மிக மிக பெரும் புண்ணியம். உங்களுடைய கர்மாக்களை அவர் எடுத்துக்கொண்டு வரங்களாக வழங்குவார் இறைவன். அந்த வாய்ப்புகளை ஒரு அடியவர்களும் தவறவிட்டு விடக்கூடாது. அந்த வகையில் இந்த தேரினுடைய திருப்பணிக்கு அடியார்கள் முடிந்த அளவுக்கு இயன்ற சூழலில் உள்ளவர்கள் அந்த திருப்பணிக்கு உதவ வேண்டும் என்று இந்த ஆலய சார்பாகவும் அடியார்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அழகாக கரணி அவர்கள் இப்பொழுது கூறியிருந்தார். இந்த சித்திரத்தேர் எப்படி அமைய போகுது. அடுத்த வருடம் நிச்சயமாக நாங்கள் இதைவிட பெரிதாக ஒரு தேர் செய்வதாக இருக்கின்றோம். அதற்கான உதவிகள், அதாவது உலகத்திலே, அதாவது தமிழ் மக்கள் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நகரில் மட்டுமல்ல, ஏமனியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் மற்றும் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கான அன்பான வேண்டுகோள் என்னென்றால், இந்த சித்திர தேரை நாங்கள் மிக சிறப்பாக பெரிதாக செய்ய இருக்கின்றோம். அதற்கான பெரிய செலவுகள் ஏற்படுக்கும். அதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை அவர்கள் இங்கே நாடி நிற்கின்றார்கள். உரிமையாளர்கள் இங்கே, அது மட்டுமில்லை, இங்கே அடியாராகிய நாங்கள் இந்த ஆலயத்துக்கு அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்கள் அடுத்த வருடம் இந்த தேரை பெரிதாக செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தால் அடுத்த வருஷம் நிச்சயமாக நாங்கள் பெரிதாக செய்து விடுவோம். அதற்கான உதவிகளையும் நாங்கள் நாடி நிற்கின்றோம். முருகப்பெருமானுக்கு நீங்கள் இந்த முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்கி அந்த சித்திரை தேரை சிறப்பாக அமைய நாங்களும் வேண்டுகின்றோம். நாகுலா சிவநாதன் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம். உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக சீலனவர்கள் இந்த ஒலிபரப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதலில் நன்றி. எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதரும் தொட்டு பார்க்கும்போது தெரிகிறது. அந்த கந்தனவன் மனதிலே குடியிருக்கும் போது சகல பயங்களும் நீங்கி வேல் இருக்கு பயமேன் என்று சொல்லுவார்கள். அந்த வேல் இருக்கும்போது பயமில்லாமல் நாங்கள் நடமாடக்கூடிய நிலையை அந்த இறைவன், அதாவது முருகன் வணங்குவான் என்பது உண்மையான ஒன்றுதான். அது வளங்கள் என்றும் வாங்கல் என்றும் இரண்டு இருக்கிறதை நாங்கள் அறிவோம். அவன் வழங்க நாங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒரு வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மட்டும்தான் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். சிறு தடங்களுக்கு மறந்துகிறோம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பக்கத்தில் உள்ளவர், உலகமெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர் தான் தமிழ் MTV உரிமையாளர் சிவனேசன் அவர்கள். அவர்கள் இப்பொழுது அருகில் இருக்கின்றார். அவரை நாங்கள் ஒரு அறிமுகப்படுத்துகின்றோம். சரி. MTV நிறுவனர் சிவனேசன் அவர்கள். எப்படி பார்க்கிறோம்டா, வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல, வாழ வேணும். அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ வேணும். இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் அமைதியான ஒரு மனம் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லுவார்கள், அமைதியான நதியினிலே ஓடம், அங்குதான் ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுபோலத்தான் எங்கள் மனமும் அமைதி பெற வேண்டும், நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆலயம் சென்று ஆண்டவனை வழிபடுவது உண்மை. அந்த வகையிலேயே இந்த முருகன் உண்மையிலேயே கொடியோட மயிலோட சேவலோட இருக்கிற இந்த காட்சியை பார்க்கும்போது அப்பப்பா இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கின்றது. சிறிய தேரானாலும் சித்திரமாக அதனுடைய அற்புதமான ஒவ்வொரு படைப்பும் மகிழ்ச்சியை தந்து கொண்டு இருக்கின்றது. அதை விட எல்லோருமே அந்த நாதஸ்வரத்தை கேட்கும்போது, அந்த நாதன் அந்த வேலென்ற நினைவை நினைக்கும் போது உண்மையிலேயே உள்ளங்குளிர்கின்றது, உவகை பெறுகின்றது. உள்ளன்போடு எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனங்கூட உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தேரையும் வடம் பிடிக்க அதே நேரம் இங்கு தமிழ் பூசைகள் நடைபெற்றதை நாங்கள் மறக்க முடியாது. ஆறுமுக வேலழகன் அழகாக வீற்றிருக்கிற இந்த கம்பதியிலேயே
தமிழில் பூசை செய்து தமிழிலே அவரை போற்றி, அதுவும் முருகா போற்றி முருகா போற்றி என்று சொல்லி பாருங்கள். உருகாத உள்ளமும் முருகனையே நினைக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை பெறும். அந்த வகையிலே முருகா போற்றி உருகா போற்றி வேலனே போற்றி கந்தா போற்றி ஆறுமுக வேலழகன் போற்றி என்று சொல்லும்போது மனதில் ஒரு நல்ல நிம்மதி உருவாகின்றது. உண்மையிலே நீங்கள் கூறியது போல மிக அழகாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தை தமிழில் என்று அவர்கள் பூசைகளை செய்திருக்கிறார், எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிற தமிழ். அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்க. மந்திரங்கள் உச்சாடனம் எல்லோருக்கும் தெரிவதில்லை, சும்மா ஏதோ ஐயர் செய்கிறார் என்று கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் தமிழில் சொல்லும் போது எங்களுக்கு உணர்வாகவே அந்த தமிழ் பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் அந்த முருகன் பால் கூட ஒரு அன்பு ஈர்க்கிறது. உண்மையாக நான் பார்த்த அளவிலே அவர்கள் சிறப்பாக இரு ஐயாக்களும் குருக்கள் அவர்களும் மிக சிறப்பாக தமிழில் கூறி எமது பெயர்களை வாசிக்கும் போது எமக்கு மனதிலே நீங்கள் சொன்ன போது மனதிலே எங்களுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுகிறது. உண்மைதானே? ஆமாம். அது அடுத்த எதிர்கால வாரிசுகளும் இந்த சமயத்தையும் தமிழையும் ஒன்று சேர்த்து கொண்டு போக வேண்டுமென்றால் இப்படியான பூசைகள் அவர்களுக்கு வரங்களாகவே பெறப்படுகின்றன. காரணம், தமிழ் தெரிஞ்ச பிள்ளைகள் அதை கிரகித்துக் கொள்வார்கள். அதை விட்டு ஏன் நாங்கள் இன்னொரு மொழியில் செய்கிறோம் என்றது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இது எல்லா ஆலயங்களிலும் வந்தால் தமிழுக்கு ஒரு வெற்றி தான். உண்மையிலே தமிழிலே மிக அழகாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் பூசைகளை. எல்லா மக்களுக்கும் விளங்கிக் கொள்வது, எல்லாருமே இதை பற்றித்தான் இன்று கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்தும் எல்லோரும் இனிமேல் வருங்காலங்களில் நிச்சயமாக வளர்ந்து வரும் ஐயாக்கள் எல்லாரும் தமிழிலேயே பூசைகளை செய்தால் மிக அருமையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயம். அதாவது இங்கு பிறந்து வளர்ந்த எதிர்கால சந்ததிகள் வளமோடு எங்கள் தமிழை கொண்டு செல்ல வேண்டுமென்றால் நாங்கள் நிச்சயம் உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ஆலயங்கள், பாடசாலைகள், ஆலயங்கள். ஆனால் ஆலயங்கள் முதலிடம் பெறுகின்றன. காரணம், எங்களோட கலாச்சாரம் என்றுமே மாறப்போறதில்லை. அழகாக உடுத்த எங்களோட பிள்ளைகளுக்கு விருப்பம், அழகாக மாலை அணிய விருப்பம். ஆகவே அதே நேரம் அதனூடாக ஆலய தரிசனமும் ஆண்டவன் நிம்மதியும் எங்களோட மனங்களுக்கு ஒரு பேராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டுமென்றால் தமிழில் பூசை செய்வது சாலை சிறப்பு என்பதை ஆணித்தரமாகவே கூறி வைக்க விரும்புகிறேன். நன்றி நகுலா சிவநாதன். மீண்டும் இணைந்து கொள்வோம், அடிக்கடி நாங்கள் சந்திப்போம். இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது கற்பூர சட்டி எடுப்பவர்கள், பால் செம்பு எடுப்பவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம், உங்களுடைய பேரை கூறுங்க. அபிஷயா. எத்தனை வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாரீங்களா, இல்லை இதுதான் முதல் தடவை? இது முதல் தடவையாக பால் செம்பு நல்ல ஒரு நேர்த்தி மூன்றாவது முறையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட நேர்த்தி கடனுக்காக செய்கிறீர்கள். இதே உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? நீங்கள் 3 வருஷம் உங்களுக்கு நீங்கள் பால் செம்படுத்துக்கள் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைத்திருக்கு. முருகப்பெருமான் உங்களுக்கு தந்திருக்கின்றார். அருமையாக இருக்கின்றது. இளம் பிள்ளைகள் எல்லாம் பால் செம்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டில் பிறந்து இங்கே வளர்ந்தவர்கள். அவர்கள் எமது கலையையும் எமது கலாச்சாரத்தையும் கற்றுக்கொண்டிருக்கும் இந்த இளம் பெண்களுக்கு நாங்கள் உண்மையிலேயே இளம் பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்ல வேண்டும். மிக அழகாக அவர்கள் பால் செம்பு அடுத்து கற்பூர சட்டிகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். முன்சர்ல இருந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் வாரீங்களா? ஆமாம், ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக நாங்கள் வந்துருக்கிறோம். ஆமாம், 19 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறார் ஒரு அடியார். இங்கே ஒரு சிறுவர்கள் வடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? புவிசன். புவிசன். உங்களோட பேர் என்ன? அபிசன். இருவரும் சகோதரர்கள். எத்தனை வருடமா வாரீங்க? தொடர்ந்து வாரீங்களா இந்த ஆலயத்துக்கு? கனகாலமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடியார்கள். இப்பொழுது நாதஸ்வர கச்சேரிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. அருமையான பாடல்கள் உள்ளம் குளிரும் வகையிலே மிக சிறப்பான வாத்தியங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையாக இருக்கின்றது, சிறப்பாகவும் இருக்கின்றது. வணக்கம்.
வணக்கம் சகோதரி, இங்கே எத்தனை வருடமாக இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஒரு 5 வருஷமா வந்தேன். ஒரு வருடம் பாருங்களா அல்லது ஒரு வருஷம் பாருங்களா? எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீர்கள்? வாரண்டோப்பில். இதில் இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். அங்கிருந்து வந்திருக்கள். நன்றி நன்றி நன்றி. மிக சிறப்பாக இப்பொழுது நாதஸ்வர கச்சேரிகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார். வணக்கம் சகோதரி, எங்கிருந்து வாரீங்க? கம்மல் இருக்கிறீங்க. எத்தனை வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கீங்க? 11 வருடங்களாக இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். மிக அழகாக கேட்க ஆசையா இருக்கிறது. நீங்கள் அம்மா எத்தனை வருடமாக இந்த ஆலயத்துக்கு? 34 வருஷம். நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஹம் நகரில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நன்றிகள். இவாவை நாங்கள் கேட்டிருந்தோம், ஆனால் இவா நாங்கள் முதலில் சந்திச்சிருந்தோம். வணக்கம், நீங்கள் எத்தனை வருடங்களாக இந்த ஆலயத்துக்கு வாரீங்க? 10 வருடங்களாக ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் உங்களுடைய இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் கிடைத்திருக்கிறதா? தொடர்ந்து உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் கிடைக்க நாங்களும் வாழ்த்துகிறோம். அருள் எல்லாரும் கிடைக்கணும் வாழ்த்து.